உங்களுக்காக தன்னுடைய உதவி கரத்தை நீட்டும்படியாய் அதை தான் நாங்கள் உங்களுக்கு நற்செய்தியாய் சொல்ல வந்திருக்கிறோம். அவர் நம்முடைய குடும்பத்தில் காணப்படுகின்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், வேதனைகள், வறுமைகள், எல்லா தரித்திரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடும்படியாய், எல்லாவற்றையும் நம்முடைய குடும்பத்திலிருந்து எடுத்து போடும்படியாய், நம்மை அதிலிருந்து மீட்கும்படியாய் இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் வந்த நோக்கமே நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாய், நம்முடைய பாவங்கள் அநேகமாய் காணப்படுகிறபடியாய், நாம் செய்கிற பாவம் நமக்கே பிரியமானவர்களே தெரியாது. இது பாவமா என்று தெரியாது, பிறர்கள் சொன்னால்தான் நமக்கு தெரியும் இது பாவமா என்று. அப்படிப்பட்ட மனிதர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் வேதம் சொல்லுகிறது. இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், மனிதர்கள் இந்த பூமியிலே படுகிற பாடுகள், உபத்திரங்கள், வேதனைகள், பாரங்கள், கண்ணீர்கள், கவலைகள் இதெல்லாம் எதற்காக யோசித்து பாருங்கள். பாவம் செய்கிற ஒரு மனுஷன் நிம்மதியாய் வாழவே முடியாது. அந்த பாவத்தை மனிதத்திலிருந்து எடுத்து போட, அதிலிருந்து பாவத்திலிருந்து மீட்கும்படியாய் அவர் உலகத்திற்கு அவர் வந்தார் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்துக்கு இயேசு வந்த நோக்கம் அவர் இந்த பூமியில வாழும்படியாய் அல்ல, அவர் இந்த பூமியை பார்த்துவிட்டு போவதற்காக அல்ல. இந்த பூமியில் உள்ள மனிதர்களை பார்க்கும் பொழுது வேதனையாய் காணப்படுகிறது. பாவம் அவர்களை அனுதினமும் அவர்களை அப்படியாய் அடிமைத்தனம் செய்து, பாவம் அவர்களை அந்த பாவத்திலே ஜீவிக்கும்படியாய் அந்த பாவம் அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஒரு பழக்கம் நமக்கு ஏற்பட்டால், ஏதோ ஒரு பழக்கம், தவறான பழக்கம் நமக்கு ஏற்பட்டால், ஆரம்பத்தில் மனிதன் அந்த பழக்கத்தில் விழும் பொழுது அல்லது அந்த பழக்கத்திலே அவன் வரும் பொழுது அவன் ரொம்ப இன்பமாக இருக்கும். அது எந்த பழக்கமாக இருந்தாலும் மிகவும் இன்பமாக இருக்கும். அந்த பழக்கம் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த பழக்கம் அவனுக்குள்ளே வந்த பிறகு அவன் எதை உபயோகப்படுத்துகிறானோ அந்த பழக்கம் அவனை என்ன செய்ய சொல்லுகிறதோ அவன் அதிலே விழுந்து அதை செய்து கொண்டிருக்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருப்பான். தன்னுடைய